தேடாமல் அடுத்து அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினார்கள். இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பீப்புளை தேடுறாங்க. அவர் குறி சொல்லுவாரா, இவர் குறி சொல்லுவாரா, எங்கே தான் கூட்டமே போகுது. கேட்டால் அவர் பேர் சொல்லுவார், எதிர்காலம் சொல்லுவார். உங்கள் எதிர்காலம் அவர் கருத்து. திரும்ப சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனத்தை நீங்கள் தேடி போக வேண்டாம், தீர்க்க தரிசனம் உங்களை தேடி வரும். மோசே தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், தேவன் தேடி வந்தார். ஆபிரகாம் கூடார உட்கார்ந்திருந்தான், தேவன் தேடி வந்தார். யோசித்து பாருங்க, மரியாள் தன் வீட்டுக்குள் இருந்தால் தேடி வந்தார். மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கையில் தேவதூன் தேடி வந்தார். கிதியோன் கர்வாலை மரத்தின் கீழே போரடித்து கொண்டிருந்தான், தேவன் தேடி வந்தார். இன்றைக்கி தேடி போகிற மக்கள் தான் ஏராளம். வசனம் சொல்லுகிறது, தேடுது நிமித்தம். நான் யாரையும் குறை சொல்லலை. டோன்ட் ரன் ஆஃப்டர் ப்ராஃபிட்ஸ், அது தேவையில்லை. இஃப் காட் வாண்ட் டு ஸ்பீக் டு யூ, யூ வில் ஸ்பீக் டைரக்ட்லி. அவர் ஊழியின் மூலமாய் பேசுவார், வசனத்தின் மூலமாய் பேசுவார், உங்கள் உள்ளனும் மூலமாய் பேசுவார், ஆவியான் மூலமாய் பேசுவார். டோன்ட் ஸ்பெண்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்கள் பணத்தையும் உங்கள் நேரத்தையும் செலவு பண்ண வேண்டாம். அது உண்மைதான், பெயர் சொல்லுவது, அழைப்பது எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கு தான். ஆனால் டோன்ட் ரன் ஆஃப்டர் தேம். உங்களை தேடி வரும். நான் சொன்னேனே, மரியாளை அவள் இருக்கிற வீட்டுக்குள்ளே தேடி வந்தார். யோசித்து பாருங்க, அந்த மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழிலை உண்மையாக செய்யுங்க, தேடி வருவார். மரியாளை வீட்டுக்குள்ளே தேடி வந்தார். கிதியோனை கர்வாலி மரத்திலே தேடி வந்தார். மோசே வனாந்திரத்திலே தேடி வந்தார். தேடி வந்து பேசும் தெய்வம். கவனிங்க, டோன்ட் ரன் ஆஃப்டர் ப்ராஃபஸி. தீர்க்கதரிசிகளின் பின்னால் ஓடாதிருங்கள், வார்த்தையின் பின்னாலே ஓடுங்கள். இது ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். பட்டிமன்றங்கள் வேண்டாம். டோன்ட் ரன் ஆஃப்டர் ப்ராஃபிட்ஸ். தீர்க்கதரிசி அது நல்லது தான், அது கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம். அது யாருக்கு தெரியுமா? தேவனை அறியாத மக்களுக்கு, தேவனை புரியாத மக்களுக்கு, தேவனை விட்டு தூரமாக இருக்கிற மக்களுக்கு, தேவனை அறிந்த மக்களுக்கு. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நீங்கள் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி மிகப்பெரிய துக்கமான ஒன்று, வார்த்தையை பேசுகிற ஊழியர்களுக்கு கூட்டம் குறைவு, பெயர் சொல்கிற ஊழியருக்கு கூட்டம் அதிகம். இது முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. அவனுக்கு புரியல, இதுதான் தீர்க்க தரிசனம். இந்த இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தைகள். எவரி சண்டே யூ ஆர் ஹியரிங், நீ கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம். அந்த ஊழியன் மூலம் உங்களோடு பேசுகிறார். டோன்ட் கோ ஆஃப்டர் ப்ராஃபிட்ஸ். தீர்க்கதரிசிகளின் பின்னே ஓடாதீர்கள். அது நல்லது, அது ஒரு வரம்.